மாதத்தின் 4, 13, 22 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் யதார்த்தமாக வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்களின் கூட்டுகண் 4 என்பதால் 4 மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது. இயல்பாக இருக்கக்கூடியவர்கள் என்பதால் பலரும் இவர்களை புரிந்து கொள்ள முடியாமல் பிரிந்து செல்வார்கள். அவர்கள் எவ்வளவு முயற்சித்தாலும் மற்றவர்களால் புரிந்து கொள்ள முடியாது. இதனால் அவர்களுக்கு பெரிதாக சமூகத்தில் மரியாதையும் கிடைக்காது. மாதத்தின் 1, 10, 19 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே போல இவர்களின் ரொம்ப பிடிவாதம் மிக்க குணம் இவர்களுக்கு மைனஸ் பாயிண்டாக இருக்கும். இவர்கள் ஆசைப்பட்டபடி அனைத்து இலக்குகளையும் அடைந்து விடுவார்கள். இவர்களின் வாழ்க்கை எப்போதும் திருப்திகரமாகவே இருக்கும். மாதத்தின் 3, 12, 21 மற்றும் 30 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் திமிர் பிடித்தவர்களாகவே இருப்பார்கள். அதே சமயம் அறிவில் சிறந்தவர்களாகவும் திகழ்வார்கள். நிறைய பகுத்தறிவுடைய நபராகவும் விளங்குவார்கள். அதனாலேயே இவர்களின் கருத்தை பலரும் ஏற்காமல் இருப்பார்கள். இவர்கள் நீதி, நியாயம், தர்மம் என்பவற்றிற்காக குரல் கொடுக்கின்றவர்களாகவும் பேணுபவர்களாகவும் இருப்பார்கள். மாதத்தின் 5, 14, 23 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் ஏமாற்றுக்காரர்களாக திகழ்வார்கள். அதிகம் சுதந்திரத்தை விரும்புபவர்களாக இருப்பார்கள். சொந்த வேலைகளுக்கு அதிக நேரம் ஒதுக்கி வெற்றி பெறக்கூடியவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள். சுதந்திரமாக இருந்தாலும் சில நேரங்களில் அனைவருடனும் ஒத்துப்போனால் மட்டுமே இயல்பாக இருக்க முடியும் என்பதை இவர்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இவர்கள் தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடியவர்கள், தன்னிச்சையாக இயங்கக்கூடியவர்கள். இது வெற்றி அளிக்கக்கூடியது அல்ல. மாதத்தின் 2, 11, 20, 29 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மிகவும் நேர்மையானவர்களாக திகழ்வார்கள். இந்த பண்பு உங்களை ஆபத்தில் ஆழ்த்தலாம். ஆனால் நீங்கள் இன்னும் நேர்மையாக இருக்க முயற்சி செய்ய வேண்டும். மற்றவர்கள் உங்களை நம்பகமான நண்பராக பார்க்கிறார்கள். எல்லோரும் உங்களை எளிதில் நம்புவார்கள். நகைச்சுவை உணர்வும் அதிகமாக உங்களிடம் இருக்கும். உங்கள் எண்ணங்கள் எப்போதும் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டதாகவே இருக்கும். என்றாலும் உங்களை சுற்றி சில நண்பர்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் உங்களுடைய நகைச்சுவை உணர்வு ஒரு காரணமாக இருக்கலாம். மாதத்தின் 7, 16, 25 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். ஆனால் மற்றவர்களின் கொஞ்சம் கண்ணியமாக நடப்பது அவசியமாகும். அனைவராலும் விரும்பக்கூடிய நபராக நீங்கள் திகழ்வீர்கள். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எளிதில் தட்டிவிட்டு மகிழ்ச்சியாக மாறிவிடுவீர்கள். எல்லாவற்றையும் வியக்க வைக்கும் திறமை உங்களிடம் இருக்கின்றது. மாதத்தின் 9, 18 மற்றும் 27 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் அர்ப்பணிப்பு உள்ளவர்களாக இருப்பார்கள். இவர்களின் வாழ்க்கை வரப்பிரசாதமாகவே கருதப்படும். தங்கள் வாழ்க்கை பாதையை தாங்களாகவே தேர்வு செய்து அதை செவ்வனை செழிக்கவும் செய்வார்கள். இவர்கள் தன்னிச்சைப்படிதான் நடப்பார்கள். மற்றவருடைய கருத்துக்கள், சொற்களுக்கு பெரிய முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். 8, 17 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் பயணம் செய்வதன் மூலமே வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைவார்கள். அவர்கள் நேர்மையாக பேசுவதை மக்கள் பொதுவாக விரும்ப மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த யோசனைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பார்கள். அவர்களின் கருத்து தனித்துவமாக இருக்கும். மாதத்தின் 6, 15 மற்றும் 24 ஆகிய தேதிகளில் பிறந்தவர்கள் மகிழ்ச்சியானவர்களாகவும் கனிவானவர்களாகவும் திகழ்வார்கள். எப்போதும் இவர்களை பற்றி மற்றவர்கள் உயர்வாகவே நினைப்பார்கள். வாழும் இடத்தில் நல்ல புகழை சம்பாதித்து வைத்திருப்பார்கள். அவர்களின் இயல்பே மற்றவர்களை சுற்றி எப்போதும் விரும்பத்தக்கவராக மாற்றுகிறது. ஆனால் பிரச்சனை என்றால் யோசித்து மற்றவரை அநியாயப்படுத்துவதில் வல்லவராக இவர்கள் இருப்பார்கள்.